வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமது விருந்தினர் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அமைப்பின் முன்னணி பிரமுகர்களில் ஒருவரும் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம். கட்சியை தொடங்கின கையோடு வந்திருக்கீங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் இருக்கு. இது ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் காமராஜன் இல்லை? அதாவது இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாருங்கிறது இப்போது நாங்கள் நேற்று துவங்கிய கட்சி அல்ல. இது 1996 மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் இருக்கின்ற போது துவங்கப்பட்ட இயக்கம்தான் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார். இந்த இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் அவர், ஃபவுண்டர் ஜெனரல் செக்ரட்டரி நான். அப்போ எலெக்ஷன் கமிஷனில் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இங்கே மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்கின்ற போது தே மே அப்ஜெக்ட். அதனால் நீங்கள் ஃபவுண்டர் பார்ட்டியை ஃபவுண்டருடைய நேமை ப்ராக்கெட்டில் போட்டாச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அன்றைக்கி அந்த தமிழ் மாநில காங்கிரஸ்னால் ப்ராக்கெட்டுக்குள்ளே மூப்பனார் இஸ் த ஃபவுண்டருங்கிறதுக்காக வேண்டி மூப்பனார்னு போட்டோம். ஆனால் எல்லா நடைமுறைக்கும் நாங்கள் அந்த மூப்பனாருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதில்ல. அது எலெக்ஷன் கமிஷனில் ஒரு கிளாரிட்டிக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை ஒழிய தமிழ் மாநில இப்போ அதே பார்ட்டியை தான் நாங்கள் ரீஜனவேட் பண்ணுறோம். ஆகவே அன்று எப்படி பதிவாக இருந்ததோ அதே தொடர்ச்சியாக போடுறோம். இல்லை, அன்றைக்கு இருந்த கட்சி கொடியில் மூப்பனார் படம் இல்லை. இன்றைக்கு மூப்பனார் படத்தோட ஒரு கட்சி கொடியை நீங்கள் புதுசாக அறிமுகப்படுத்துறீங்க. காமராஜர் படத்தை உறுப்பினர் அட்டையில் இடம்பெறலை, அதற்கு அகில இந்திய தலைமை ஒப்புக்கொள்ளலை அப்படின்னு ஒரு புகார் சொல்லி அதன் அடிப்படையில் தான் நீங்கள் காமராஜரையே அவமதிக்கிறாங்கன்ற ஒரு கருத்தை தமிழ்நாட்டில் சொல்லி தான் இந்த கட்சிக்கு விதை ஊன்றப்பட்டது. இப்போ கட்சியின் பெயரில் காமராஜர் இல்லைன்னா நீங்களும் காமராஜரை புறக்கணிச்சதுக்கு ஒப்பாகாதா? இல்லை, காமராஜ் காங்கிரஸ் தமிழ் அப்படின்னு காமராஜ் தேசிய காங்கிரஸ்னா 4-5 கட்சிகள் பதிவாயிருக்கு. ஆகவே காமராஜ் காங்கிரஸ்ன்னு இப்போ பதிய முடியாது முதல்ல. அதனால தான் நாங்கள் காமராஜுங்கிற பேரை பயன்படுத்தலே ஒழிய இந்த காமராஜருங்கிற ஆட்சி என்கிற ஒரு தத்துவத்திற்கு உயிரோட்டம் கொடுத்ததே தமிழ் மாநில காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸில் நிறையா முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க. பக்தவச்சலம் இருந்திருக்காரு, ராஜாஜி இருந்திருக்காரு, ராமந்தூர் ரெட்டியார் இருந்திருக்காரு, குமாரசாமி ராஜா இருந்திருக்காரு. அந்த முதலமைச்சர்களை ஆட்சின்னு சொல்லலை. காமராஜர் ஆட்சிங்கிறது ஒரு சம்திங் ஸ்பெஷல். அது காங்கிரஸ் ஆட்சியினோட அது எல்லா மாநிலத்தையும் காங்கிரஸ் ஆட்சி நடந்திருக்கு. ஆகவே காமராஜர் ஆட்சிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. அதனால தான் காமராஜர் ஆட்சின்னு சொன்னார். ஆகவே தமிழ்நாட்டில் இன்னும் காமராஜருடைய புகழ் மங்காமல் பார்த்து கொள்வதற்கு தலைவர் மூப்பனாருடைய பங்கும் தமிழ் மாநில காங்கிரஸுடைய பங்கும் மகத்தானது. இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸ் தலைவர்களும், நீங்கள் உங்களோட கருத்து வேறுபாடு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் கூட காமராஜர் பெயர் அப்படின்னு வரும்போது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருப்பதில்லை. அதனால காமராஜருக்கு ஒட்டுமொத்த ராயல்ட்டியை தமாக தான் வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னொரு கேள்வி எழக்கூடியது, ஈவிகே இளங்கோவன் தலைமையில் இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுது, நீங்களும் காமராஜர் ஆட்சின்றதை சொல்றீங்க. 2 பேர் சொல்ற காமராஜர் ஆட்சிக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கா? அதாவது நாங்கள் சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் ஒரு சப்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும்னா நான்லாம் சொல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் 1969 காங்கிரஸ் ஸ்பிளிட் வந்தது இல்லையா, அப்பொழுதே நாங்கள் எல்லோரும் தலைவர் காமராஜரின் பால் நின்றவர்கள். தலைவர் மூப்பனாரோ இல்லது திரு பழ நெடுமாறன் அவர்களோ, அந்த பிரீட் சேலம் ராமசாமி உடையார், அந்த மாதிரி ஒரு பெரிய டீம் தலைவர் காமராஜரோட நின்று நாங்கள் எல்லாரும் குடந்தை ராமலிங்கம், தண்டாயுதபாணின்னு நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாரும் இருந்தவங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ஈவிகே சம்பத் அவன் இளங்கோவனுடைய அப்பாவோ இல்லை ப சிதம்பரமோ இல்லை தங்கபாலுவோ அவர்களெல்லாம் அப்பொழுதே காமராஜரோட வரல. ஆகவே காமராஜர் ஆட்சின்னு சொல்வதற்கு அவர்களை விட எங்களுக்கு எங்கள் கிளைம் சுப்பீரியர் கிளைம். இன்னைக்கு எப்படி ஒரு குரல் அங்கிருந்து வருகிறது, காமராஜர் ஆட்சின்னு சொன்னால் இந்த நாட்டில் ஜெயிக்காதுன்னு சொல்கிற குரல் அந்த காமராஜருடைய குருநாதருடைய பெயரை வைத்து நடத்துகின்ற சத்தியமூர்த்தி பவனிலிருந்து ஒரு குரல் வரும் என்று சொன்னால் அது அப்போ காமராஜர் செய்ய முடியாததனை குஷ்பு செஞ்சிருவாங்களா? காமராஜருடைய பெயர் அந்த மந்திர சொல் சாதிக்காததை திருமதி குஷ்புவால பண்ணிட முடியுமா? தான் காமராஜராலேயே காமராஜர் ஆட்சி மீண்டும் கொண்டு வர முடியலையே. அதனால தத்துவம் தான் பயணம், இடையில்லாத பயணம். அவர் அதில் காம்ப்ரமைஸ் ஆகலை. அவர் இன்னைக்கு அன்னைக்கு எம்ஜிஆரே அவரை நேராக போய் பார்த்து கேட்டார், எனக்கு ஆட்சி அரசு செய்யணுங்கிற அதிகாரம் இல்லை,
நீங்க கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது தலைவர் காமராஜர் செய்யாறுல வந்து மிக தைரியமாக சொன்னார். ஒரு ஆட்சி அதிகாரத்தையோ கைப்பற்றணுங்கிறது பெருந்தலைவர் காமராஜருடைய நோக்கம் இல்லை. ஆகவேதான் என்ன சொன்னாரு, அந்த 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 அலையன்ஸ் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளல. ஆட்சியில வர முடியலங்கிறதுக்காக வேண்டிய ஒரு தத்துவம் தோற்று போனதாக அர்த்தம் இல்ல. இல்ல, ஒரு தத்துவம் நிறைவேறாமல் வெற்றி பெறாமல் வெற்று முழக்கமாகவே தொடர்ந்து இருக்குமானால் அது வந்து ஒரு வாழும் தத்துவமாக எப்படி இருக்க முடியும்? இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு தத்துவத்துக்கு வந்து இத்தனை நாட்கள்ல வெற்றி பெற்று விட முடியும்னு நீங்க ஒரு வரையறை வச்சுக்கிறீங்களா? ஒரு அருமையான ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு. அதாவது, என்றாவது ஒரு நாள் தோற்று போகிற ஒரு தத்துவத்திலே நான் இன்று வெற்றி பெறுவதை விட என்றாவது ஒரு நாள் வெற்றி பெற போகிற ஒரு தத்துவத்திலே நான் இன்று தோற்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லுவான். அதே மாதிரி காமராஜர் ஆட்சி என்பது எங்களால் முடிகிறதோ முடியவில்லையோ, ஆனால் அது என்றாவது ஒரு நாள் வெற்றி பெற வேண்டிய தத்துவம். காமராஜர் ஆட்சி அப்படின்றத காமராஜர் மீண்டும் கொண்டு வர முடியல. மூப்பனார் அவர்கள் வலிமையாக ஒரு தமிழ் மாநிலத்தில் தலைவராக இருந்த நேரத்தில் 89 அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி நீங்க ராஜீவ்காந்தி 13 முறை தேர்தல் பிரச்சாரம் செய்தும் அப்பவும் காமராஜர் ஆட்சி ஏற்படுத்த முடியல. இப்போ காங்கிரசுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் 4.3. அதுல பாதியை நீங்க பிரிச்சுட்டு போய் அது அந்த 2% வாக்குகளை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி காமராஜர் ஆட்சி அமைப்பீங்க? அதாவது நீங்க குணசேகரன், நீங்க வந்து பாலகங்க கோபாலகிருஷ்ண கோகலே வந்து அவருடைய பீரியட்ல சுவராஜ்யம் கிடைச்சிருச்சா? சுதந்திரம் கிடைச்சிருச்சா? திலகருடைய தலைமையில சுதந்திரம் கிடைச்சிருச்சா? அது காந்திகளுடைய தலைமையில தான் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது. ஆனால் சுதந்திரத்திற்காக போராடிய வந்து கோகலேயவோ, சுதந்திரத்திற்காக போராடிய திலகரையோ, அல்லது சுதந்திரத்தை பார்க்காமலே மரித்து போன வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்களையோ அவர்கள் போராடிய அந்த தத்துவத்தை வந்து நம்ம வந்து மறுத்துவிட முடியாது. காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் காமராஜரே முயற்சி பண்ணார். அவருடைய வாழ்க்கையில முடியல. தலைவர் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் மூப்பனார் முயற்சி பண்ணார். அவருக்கு உடல் நலம் அனுமதிக்கல, இறைவன் அவருக்கு வந்து ஆயுள் கொடுக்கல. இன்னைக்கு 3வது முறை அந்த முயற்சியை வாசன் எடுத்திருக்கிறார். ஒருவேளை அவருடைய காலத்தில் நடக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிறோம். அதற்கான எல்லா அட்வான்டேஜும் இவருக்கு இருக்கு. நீங்க கொள்கை பிரச்சனையில வெளியில வந்து இந்த கட்சியை ஆரம்பித்திருந்தால் நீங்க சொல்ற இதுல யோசிக்கலாம், அதுல சரி நியாயம் இருக்கிறதுன்னு கூட இருக்கலாம். இது வந்து கொள்கையில எந்த முரண்பாடும் உங்களுக்கு இல்லை. காங்கிரஸுடைய கொள்கைகளில் பொருளாதார கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தீங்க. 10 ஆண்டு காலம் அதில் அமைச்சராக ஜி.கே. வாசன் இருந்தார். இன்றைக்கு ஒரு கட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வெளியில வந்து சுயநலத்திற்காக தனக்கு முக்கியத்துவம் தரவில்லை அப்படின்றதுக்காக இங்க ஒரு கட்சி தொடங்கிட்டு இப்ப காமராஜர் ஆட்சி மற்ற முழக்கங்கள்லாம் சொல்றதுன்றது ஒரு சந்தர்ப்பவாத அரசு இல்லையா? அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு கொள்கையை வந்து அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை என்பதல்ல, நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கையை வந்து நம்ம 2 பேரும் போறோம், 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல ஒரு வியாபாரம் பண்றோம். உங்களோட நிச்சயம் வியாபாரம் பண்ணா இது லாஸ் ஆகும்னு தெரியுது. அதே வியாபாரத்தை நான் நினைக்கிறேன் எனக்கு தோற்றியபடி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். வியாபாரம்னா வியாபாரத்தை சொல்லலாம். அது உடனே நண்பர்கள் வந்து அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. ஒரு ஐடியாலஜியை வச்சு 2 பேரும் பண்றோம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து கொள்கையில் என்ன மாறுபாடு? இது சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் இன்னைக்கு வந்து புரட்சிகர சோசியலிஸ்ட் வந்திருக்காங்க, நிறைய கம்யூனிஸ்டுகள் வந்திருக்காங்க. என்ன மாறுபாடு? திராவிட இயக்கங்களில் வந்து திகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாறுபாடு? திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் என்ன மாறுபாடு? அண்ணா திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் என்ன மாறுபாடு? அப்போ வந்து இத்தனை திமுக இருக்கின்ற போது, இத்தனை கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கின்ற போது இத்தனை காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாதா? அவங்களுக்கு அப்ளை பண்ற லாஜிக் தானே எங்களுக்கு. அதே கொள்கை தானே. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர்னு திமுக அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. தந்தை பெரியார், அண்ணா, வைகோன்னு அவங்க நிப்பாட்டிக்கிறாங்க. தந்தை பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா நிப்பாட்டிக்கிறாங்க. அப்ப நாங்க வந்து இதை வந்து ஜவஹர்லால் நேரு, காமராஜ், மூப்பனார் அப்படின்னு ஏன் நாங்க நிப்பாட்டி கூடாது? வளமான தமிழகம், வலிமையான பாரதம் அப்படின்ற நோக்கத்தை சொல்றீங்க. புதிய கட்சிக்கான இலக்கணங்கள் நீங்க சொல்ற எல்லாமே பொத்தாம் பொதுவான ஒன்றாக இருக்கிறது. இல்ல புதிய முழக்கங்கள் எதுவுமே இல்லாம நீங்க பழைய விஷயத்தை பொத்தாம் பொதுவா சொல்றதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எப்படி மக்களுடைய மனதில் இடம்பெற முடியும்? அதாவது சில விஷயங்கள் வந்து பழமை புதுமைங்கிறதுலாம் இல்லை, உண்மை வந்து என்னைக்கும் உண்மைதான். ஒரு லட்சியம் என்பது வந்து என்னைக்கும் வந்து 1947 சுதந்திரம் அடைகின்ற போது நமக்கு என்ன லட்சியம் இருந்ததோ அந்த லட்சியங்கள் தான் இன்றும் நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அதை வந்து இப்போ நீங்க வந்து அண்ணா திமுக சொல்லுது, மதிமுக சொல்லுது, அதை நீங்க பழமைன்னு சொல்லிடுவீங்களா? ஆகவே வந்து நமக்கு சொல்லக்கூடிய தத்துவம் என்ன சொல்றோம்னு கேட்டா, இன்னைக்கு இந்த எதற்காக வேண்டி இந்த கட்சி அப்படிங்கும்போது என்ன சொல்றோம்,
இன்னைக்கு வந்து ரெண்டு வகையான அரசியல் கட்சிகள் நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாட்டில். மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள். மாநில கட்சிகளுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் ஒரு இனவாதம், மொழிவரியை தூண்டு வருகின்ற உணவுகள், தமிழ் தேசியம் என்று பேசி சில நேரங்களிலே இந்திய இறையாண்மை, இந்திய பாதுகாப்பு இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு வன்முறையை தூண்டுகின்ற ஒரு வளர்த்தெடுக்கிற ஒரு அரசியலாக மாநில கட்சிகள் தங்களை சமைத்துக் கொள்கிறார்கள். அதை போன்ற ஒரு இன உணர்வை, அதை போன்ற ஒரு பிராந்திய உணர்வை மக்கள் மத்தியிலே தூண்டிவிட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார்கள். தேசிய கட்சிகளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தேச நலன் என்று, ஒட்டுமொத்த தேச நலன் என்ற மாதிரி பேசி மாநில மக்களுடைய நியாயமான உணர்வுகள், நியாயமான கோரிக்கைகள், நியாயமான தேவைகளை கூட புறக்கணிக்கிறார்கள். ஆகவே somewhere there should be a fine balance between these two. அதில் தான் there comes the தமிழ் மாநில காங்கிரஸ். நாங்கள் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மாநில கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் தேச நலனுக்கோ தேச பாதுகாப்புக்கோ ஊறு விளைவிக்கக்கூடிய கட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு தேசிய பார்வை கொண்ட கட்சியாக இருப்பதால் மாநில உணர்வுகளை விட்டு கொடுத்து விட்டு மாநில உரிமைகளை அடமானம் வைக்க வேண்டிய நிர்பந்தமும் அல்ல. ஸோ அந்த சுதந்திரம் வந்து நமக்கு தேவைப்படுகிறது. அந்த தத்துவத்தை தான் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் சொல்லுகிறோம் ஒரு தேசிய பார்வை கொண்ட ஒரு மாநில காங்கிரஸ் கட்சின்னு சொல்லுகிறோம். தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சின்னு சொல்றீங்க. கடந்த காலங்களில் தேசிய அரசியல்ல உங்க ஆட்சி எடுத்த நடவடிக்கைகளை நீங்க எல்லா கட்டத்திலும் நியாயப்படுத்தி பேசினீங்க. மத்திய அரசு எடுத்த முடிவுகளை எல்லாம் நியாயப்படுத்தி பேசிட்டு இப்போ வந்து மாநில உணர்வுகளை புறக்கணித்து விட்டது அப்படின்னு நீங்க சொல்றது ஒரு இரட்டை நிலையா இல்லையா? அதாவது நான் ஒன்று சொல்றேன் குணசேகரன், நீங்களே பல வாதங்களுக்கு என்னை அழைத்திருக்கிறீர்கள். நான் வந்து உங்களுக்கே நான் சொல்றேன், நீங்க இலங்கை தமிழர் பிரச்சனை நீங்க விவாதத்துக்கு கூட நான் வரமாட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் இலங்கை தமிழர் பிரச்சனையை பற்றி எனக்கு வந்து ஏன்னு கேட்டால் பார்ட்டி ஸ்டாண்ட்ல இருந்து எனக்கு மாறுபாடு இருக்கிறது. எனக்கு அந்த பார்ட்டி ஸ்டாண்டை மாதிரி எனக்கு பேச முடியாது. அப்படிங்கிற நிர்பந்தத்தின் காரணமாக உங்களுடைய தொலைக்காட்சி வரிசை மட்டுமில்லை, அந்த வந்து மீனவர்கள் பிரச்சனையோ, அதாவது மத்திய அரசுடைய நடவடிக்கையை நியாயப்படுத்துகின்ற முயற்சியோ, இதை போன்ற சூழ்நிலைகள் வருகின்ற போது நான் கூடுமானவரை நம்மளை வந்து அதை தவிர்த்திருக்கிறேன். சில சமயத்தில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் எங்கேயாவது சிக்கிக்கொண்டால் அதை வந்து மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டில் முழுமையான உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட அதை வந்து ஓரளவுக்கு மௌனமாக நின்று சமாளித்திருக்கிறோமே ஒழிய அதை வலுவாக ஆதரித்ததில்லை. ஆனால் என்னை விட ஒருபடி அதிகமாக சென்று எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் மத்திய அரசில் அமைச்சராக இருந்து கொண்டே எப்பொழுதெல்லாம் அதை மாதிரி பிரச்சனைகள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் அமைச்சரவைக்கு மீறி தனக்கு ஒரு கருத்து இருப்பதை பதிவு செய்திருக்கிறார். அவர் அமைச்சராக இருப்பார், அதுவே ஒரு தந்திரம் இல்லையா? அமைச்சராக இருந்து அமைச்சரவையில் வாதிட்டு தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்த நிலைப்பாட்டை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று கட்சி தலைமையிடமும் ஆட்சி தலைமையிடமும் அவங்கள கன்வின்ஸ் பண்ற வேலையை செய்யாம இங்க தமிழ்நாட்டு மக்களுடைய கன்சம்ஷனுக்காக நான் இதுல மாறுபடுறேன், இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு தந்திரமான ஒரு விஷயம் இல்லையா? இல்ல, ஏன் அப்படி சொல்லாம இருந்திருந்தா நீங்க யாரும் என்ன செய்ய போறீங்க? இப்ப அவர் மட்டுமா அமைச்சரா இருந்தாரு? அந்த அமைச்சரவையில தமிழ்நாட்டை சேர்ந்த 8 அமைச்சர்கள் 9 அமைச்சர்கள் இருந்தார்களே, எந்த அமைச்சர் பேசினார்? திமுக அமைச்சர்கள் வந்து வெளிப்படையாக திமுக அதுக்கு வெளிப்படையாக அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. பாமக திமுக சொல்வது இயற்கை. திமுக அன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்களா அல்லது பாமக அன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்களா? இல்ல, நீங்க ஜி.கே. வாசனை பொறுத்தவரையிலும் அவர் அந்த ஆட்சியின் ஒரு அங்கமாக இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது மட்டும் தமிழ்நாடு சார்ந்த 2 விஷயங்கள்ல மத்திய அரசோட உடன்பாடு இல்லாத மாதிரி பேசுறதும் மீண்டும் அந்த பதவியிலேயே தொடர்றதும். இப்ப வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து காவேரி பிரச்சனையில மாற்று கருத்து இருந்ததுன்னா ராஜினாமா செய்து விட்டு வந்தார். இவர் அந்த மாதிரி இல்லாம கடைசி நிமிஷம் வரலையும் ஆட்சியில அதிகாரத்துல இருந்துட்டு அந்த ஆட்சி போன பிறகு மாநில உணர்வுகளை மதிக்கவில்லை அப்படின்னு சொல்றதும் மேலிடத்துக்காக காத்திருக்க தேவையில்லைன்னு சொல்றதும் ஒரு முரண்பாடான நிலையா? இதுல வந்து நான் ஒன்னா உங்கள்கிட்ட சொன்னேன், அதாவது நீங்க அவர் வந்து அன்று கூட அவர் அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு உண்மையிலேயே ஒரு உணர்வு இருந்திருக்கும் என்று சொன்னால் 40 காங்கிரஸ் அமைச்சர்கள் இருந்தார்கள். தமிழ்நாட்டிலேயே வந்து 4 காங்கிரஸ் அமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனால் எந்த அமைச்சரும் அப்படி ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் பிரதமர் வந்து சார்க் மாநாட்டுக்கு போக வேண்டும் என்கிற கோரிக்கை இங்கு வருகின்ற போது நீங்கள் போகக்கூடாது என்று பிரதமரையே பார்த்து சொல்வதற்கு கூட வாசன் தயங்கவில்லை. என்றைக்கேனும் ஒரு நாள் அகில இந்திய தலைமையோடு அல்லது மேலிடத்தோடு மோதல் வரும், ஒரு நாள் நாம் நமக்கு முக்கியத்துவம் இல்லாத போது வெளியே செல்ல வேண்டி இருக்கும் அப்படின்றதற்காக அன்றிலிருந்தே இதற்கான விதையை தூவிக்கொண்டே வந்தாருன்னு சொல்லலாமா? That is the wildest imagination a man can have. அப்படிலாம் யாரு நினைக்கிறது? அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவசியம் இருக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லை. அன்னைக்கு என்ன நினைச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை இவர் வந்து அடிக்கடி பேசுவதால இவரை வந்து அமைச்சரவையிலிருந்து டிராப் பண்ணக்கூடிய அபாயத்தை கூட அவர் ஃபேஸ் பண்ண சரியா தானே இருந்தார். பிரதமர் செஞ்சிருக்கலாமே.
இன்னைக்கு வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் அவர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய கருத்தை வந்து எந்த விதமான பயம் இல்லாமல் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அவரை டிராப் பண்ணலாம் கூடிய ஆபத்து இருக்கத்தானே செய்தது. அவர் அதை பற்றி பெருசா நினைக்கலையா? தொண்ணூத்தி ஆறுல தமாக உருவான நேரத்தில் அதற்கு ஒரு வரலாற்று தேவை இருந்தது. அந்த ஆட்சியின் மீது, அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபம் இருந்தது. மக்கள் உணர்வுகளை புறந்தள்ளி அகில இந்திய தலைமை ஒரு கூட்டணி வைத்தது. அப்போ அவர் வெளியில வந்தார். அப்போ நாங்கள் தான் உண்மையான காங்கிரஸ் சொல்லி சத்தியமூர்த்தி பவனில் தமாகவினுடைய கொடியை ஏற்ற முடிந்தது. இன்னைக்கு அது மாதிரியான புறச்சூழல் ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் வாசனுக்கும் மேலிடத்துக்கும் பிரச்சனை. மேலிடம் அவரை மதிக்கலன்னு அவர் சொல்றார், இல்லை மதித்தோம்னு அவங்க சொல்றாங்க. தனிப்பட்ட சுயநலன் சார்ந்த காரணங்களுக்காக ஒரு கட்சி தொடங்கி இதை மக்கள் ஏற்பார்கள் எப்படி நம்புறீங்க? நேற்று வந்து கூட 5 லட்சம் மக்கள் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். நீங்க அப்படி வந்து எனக்கோ அல்லது தலைவர் வாசனுக்கோ ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்பின் காரணமாக ஒரு கட்சி துவங்கி அந்த கட்சிக்கு வந்து 5 லட்சம் பேர்கள் வந்து 18 நாட்கள் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நடைமுறை சாத்தியமே இல்லை. இன்னைக்கு 1996 இருந்த சூழ்நிலைகள் வேறு. நான் அதை மனப்பூர்வமாக உங்களுக்கு ஒத்துக்கொள்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வேறு. இந்த 2 சூழ்நிலைகளையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. அதாவது அன்று வந்து நீங்க சொன்னது போல அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளுக்கு எதிராக ஒரு முடிவெடுத்து, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காங்கிரஸ்காரர்களும் ஒரு முடிவெடுத்து, நீங்கள் வந்து இதை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற நேரத்தில் அன்னைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அதை மீறி கூட்டணி வைத்ததால் அன்று தமிழ் மாநில காங்கிரஸ் பிறந்தது. இன்று நாங்கள் எடுத்துக்கக்கூடிய புதிய முயற்சி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து காங்கிரஸை வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் சேவ் பண்ண விரும்புகிறோம். இந்த இயக்கத்தை வந்து உயிரோடு வைத்துக்கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும், இதை அழிந்து விடாமல் காக்க வேண்டும்னு சொல்றோம். காங்கிரஸை காப்பாற்றுவதற்காகத்தான் கட்சி தொடங்குறோம்னு காங்கிரஸை பலவீனப்படுத்தி விட்டு, காங்கிரஸை விட்டு வெளியேறி விட்டு காங்கிரஸை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்யறோம்ன்றது வந்து ஒரு நகை முரணா இருக்கு. எது காங்கிரஸ் சொல்லுங்க? சத்தியமூர்த்தி பவன் என்கிற கட்டடம் காங்கிரஸா? கை சின்னமும் சோனியா காந்தி தலைமையில் தான் இன்றைக்கு காங்கிரஸ். நீங்க மமதா பானர்ஜி வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேன் யூ சே தட் ஷீ இஸ் நாட் எ காங்கிரஸ் உமன்? பிஜேபியோட கூட்டு சேர்ந்து அவங்களோட சமரசம் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மமதா பானர்ஜி இன்னைக்கு நீங்க எப்படி காங்கிரஸ்காரங்க? நான் சொல்றேன், தலைவர் காமராஜர் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாரு, ஸ்தாபன காங்கிரஸ். தலைவர் காமராஜரை நீங்க வந்து காங்கிரஸ் மேன் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? தலைவர் மூப்பனார் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தாரு, தலைவர் மூப்பனார் வந்து காங்கிரஸ் மேன் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? ஏ காங்கிரஸ்மேன் ஒன்ஸ் ஏ காங்கிரஸ்மேன் இஸ் ஆல்வேஸ் ஏ காங்கிரஸ்மேன். காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை லட்சியங்களான பாராளுமன்ற ஜனநாயகம், மதச்சார்பற்ற அரசியல், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, திறந்த நேர்மையான பொது நிர்வாகம், அர்ப்பணிப்புள்ளுடன் உள்ள பொது வாழ்க்கை என்கிற தத்துவத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, காந்திய நெறியிலே வன்முறையற்ற அரசியலை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் காங்கிரஸ்காரர்கள். ஆகவே காங்கிரஸுக்கு வந்து பேட்டன் ரைட் வந்து சத்தியமூர்த்தி பவன்ல விற்கல. அப்போ வந்து நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து குஷ்பு வந்து பெரிய காங்கிரஸ்காரர் ஆயிடுவாங்களா? இல்ல, அதுல வந்து நீங்க சொல்ற காந்திய அறநெறிகளையும் லிபரல் திங்கிங்கையும் செக்யூலர்ன்ற மதச்சார்பற்ற கோட்பாடுகளையும் மற்றவற்றையும் ஒரு குஷ்பு ஏற்றுக்கொண்டால் அவர் சினிமாக்காரன்றதுனாலேயே அவர் காங்கிரஸ்காரரா இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. நான் அதை சொல்லல, நான் அப்படி சொல்லல. நக்மாவுக்கு வந்து எம்பி சீட் கொடுத்தப்ப காங்கிரஸ்ல தான் நீங்களா இருந்தீங்க. அது தமிழ்நாட்டில் நடக்கல. அந்த நாள்ல தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்தது ஜி.கே. வாசனுடைய ஆதரவாளரான ஞானதேசிகன். அவர் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் சுற்றுப்பயணம் செய்தார். அவரை விட மக்கள் செல்வாக்கு வாய்ந்தவர்னு நீங்க சொல்ற திரு ஜி.கே. வாசன் தேர்தலில் போட்டியிடாமல் மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லி பிரச்சாரம் செய்தார். இப்ப காங்கிரஸோட வாக்கு வங்கி சரிந்தது, காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை என்றதுக்கு இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லை, சோனியா காந்திக்கு மட்டும்தான் பொறுப்புன்னு சொல்லுவீங்களா? காங்கிரஸ் வந்து தன்னை நடத்தி கொண்ட விதம். நான் கேட்குறேன், காங்கிரஸ் வந்து எதனால தோத்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஞானதேசிகனால தோத்து போச்சா? காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து திரு வாசனால கேட்டு போச்சா? காங்கிரஸ் என்று சொன்னாலே மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பு வரக்கூடிய நிலையில, கோபம் வரக்கூடிய நிலையில கட்சியை நடத்தியது யார்? ஜி.கே. வாசன் பிரச்சாரம் செய்தும் ஏன் தோற்றது தான். அதான் சொன்னேன், ஓட்டு யாருக்கு போட்டாங்க? ஓட்டு வந்து வாசனை பிரதமராக்குவதற்கா ஓட்டுன்னு கேட்டோம். ஓட்டு அப்படி கேட்கலையே. நீங்க பிரதமர் வேட்பாளரே அறிவிக்கல, அது வேற. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அந்த மத்திய அரசினுடைய செயல்பாட்டுக்கும் மத்திய அரசினுடைய தலைமை எடுத்த முடிவுக்கும் தானே. இன்னும் வந்து தவறுகள் செய்யாத கட்சினே நான் சொல்லல. அவர் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் என்ன சொல்றாரு? இப்போ நான் வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு பிராண்ட் ஏற்பட்டிருக்க காங்கிரஸுக்கு, காங்கிரஸை சுத்தி வந்து ஒரு புகையும் வளையமும் ஒரு வலையும் பின்னப்பட்டிருக்கிறதே, இதை வந்து எப்படி எடுக்க போறீங்க?
அதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது? யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுக்கணும்ல. இப்போ இவர் என்ன சொல்றாரு, நான் சொன்னேன் பிரதமரே இதை நிறுத்தியிருக்க முடியும், நான் சொன்னி அவர் பிரதமர் கேட்கல அப்படிங்கிறாரு. மறுநாள் சுதர்சன நாச்சியப்பன் சிவகங்கையில் என்ன சொல்றாரு, இதுக்கு நிதியமைச்சர் தான் பொறுப்புங்கிறாரு. எப்படி நீங்க மக்கள்கிட்ட போவீங்க? தங்களுடைய தவறுகளை, தோல்விக்கான காரணங்களை ஏற்றுக்கொண்டு சுய பரிசோதனை செய்து அதற்கு என்ன மாற்று என்று ஏற்பாடு செய்யக்கூடியதற்கு கூட தலைமை யோசிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளவோ அல்லது தவறிலிருந்து பாடம் கற்கவோ தயாரா இல்ல. அவருடைய போக்கு தான் இது காரணம் சொல்லுங்க. அவர்களுடைய தவறுன்னு சொல்லல. ஒட்டுமொத்தமா இவ்வளவு பெரிய, நீங்க அத்வானி சொன்னார் ஒரு வார்த்தை, மோடிக்கு கிடைத்த இந்த மாபெரும் வெற்றிக்கு முதல் காரணம் காங்கிரஸ் என்று சொன்னார். 3 தடவை சொல்லியிருக்காரு. அதை ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவையும் அவர் இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றாரு. அது அவருடைய ஆதங்கம் வேறு ஆதங்கத்திலிருந்து கூட சொல்லுங்க. அதை சொல்லாதீங்க. அந்த என்ன சொல்லப்பட்டதோ அந்த கருத்துல பாருங்க. ஏன் இவ்வளவு தூரம் அந்நியப்பட்டு போனது காங்கிரஸ்? அதாவது சிறுபான்மை மக்கள்லாம் என்ன ஆனாலும் காங்கிரசுக்கு வாக்களிக்கணுங்கிற முடிவோட தானே. எவ்வளவு இதோடலாம் பெரிய விலைவாசி ஏற்றம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லாத கவர்மெண்ட்லாம் இருந்துதானே உண்டு. ஆனா இந்த தடவை என்ன ஆச்சு? இப்ப நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டு சொல்ற காலத்திலும் ஜி.கே. வாசன் காங்கிரஸ்ல இருந்தார், அமைச்சராக இருந்தார். இப்போ பதவி இல்ல, அந்த கட்சி எதிர்கட்சி ஆயிடுச்சு, அதுக்கு எதிர்காலம் இல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு புதிய கட்சி தொடங்கிட்டு நீங்க சொல்றீங்க அந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைச்சு நீங்க புதிய கட்சி தொடங்கிட்டு இப்போ பழைய இடத்தை குறை சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? அதாவது நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய தோல்வியும் உங்களை மாற்றவில்லையே என்கிற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு பெரிய தோல்வி கூட மாற்றம் இல்ல, மாதம் இல்லையா? இந்த தோல்விகள் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் அல்லவா? நான் ஒன்று நீங்க சொல்லணும். அதாவது அத்தாரிட்டி எங்க இருக்கிறதோ அங்கதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எங்கே அதிகாரம் இருக்கிறதோ அங்கே தான் பொறுப்பு இருக்கணும். காங்கிரஸ் கட்சியில் முடிவெடுக்கிற அதிகாரம் மாநில கட்சி அமைப்புகளுக்கு கிடையாது. காங்கிரஸ் கட்சியில முடிவெடுக்கிற அதிகாரம் முழுவதும் அகில இந்திய தலைமைக்கு தான் இருக்கிறது. அப்போ எங்கே அதிகாரம் இருக்கிறதோ அங்கே பொறுப்பு இருக்கிறது. அகில இந்திய காங்கிரசினுடைய தூதுவராக ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவர்தான் தமிழ்நாட்டு விவகாரங்களில் என்ன வேண்டுமானாலும் இறுதி முடிவு எடுத்து அதை காங்கிரஸ் தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு போகக்கூடிய பொறுப்பு அவருக்கு தான். யாரெல்லாம் போய் இப்ப நாங்கெல்லாம் போய் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, நான் அனுப்பிச்சிருக்கிற இமெயிலுக்குலாம் கணக்கே கிடையாது. நீங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் மேல கொண்ட கோபத்தினாலதான் நீங்க இந்த புதிய கட்சி உருவாகி இருக்கிறது. சோனியா காந்தி மேலே ராகுல் காந்தி மேலே நீங்க குறை சொல்ல தயாரா இல்ல. நான் அப்படி சொல்லல, நான் மொத்தத்தில் செயல்பாடுன்னு சொல்றேன். நீங்க உங்களுடைய வார்த்தைகளை என் வாயில் போடக்கூடாது. நான் இந்த ஜெனரல் செக்ரட்டரி மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் நீங்கள் எந்த மாநிலத்தில் போனாலும், குஜராத்திலே போய் கடந்த முறை குஜராத்தினுடைய பொறுப்பாக இருக்கின்ற பொதுச் செயலாளர் போகின்ற போது அந்த தோழர்கள் குரல் கொடுத்து அவரை வெளியே அனுப்புகிறார்கள். ஏன் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு சில விஷயங்கள் தோன்ற மாட்டேங்கிறது? புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறீங்க. புதித கட்சியினுடைய கொள்கை பிரகடனம்னு சொல்றதுல தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து தான் காங்கிரஸ் தன்னுடைய அடையாளத்தை இழந்தது அப்படின்னு ஜி.கே. வாசன் சொல்றார். இப்ப நீங்க திராவிட கட்சிகளோடு கூட்டே சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதாவது இட்ஸ் எ ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். நீங்க அந்த மாதிரி ஒரு கேள்வியை இப்போ எழலை. அது கூட்டு அணி வேணுமா வேண்டாமா, அதை எப்படி வைத்துக் கொள்வது, யாருடன் வைத்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அன்று இருக்கிற சூழ்நிலைகளை கருதி கட்சியினுடைய தலைவர் மற்றும் உயர்மட்ட குழு நிர்வாகிகள் உட்கார்ந்து பேசுவோம். ஆனா ஒன்று என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எந்த சூழ்நிலையிலையும் எங்கள் அடையாளங்களை தொலைத்துக் கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. எங்களுடைய ஐடென்டிட்டி, அதாவது நீங்க சும்மா 15 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்துட்டு நீங்க வர்றது, அதை போன்ற செயல்பாடுகளுக்காக ஒரு புதிய கட்சி வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆகவே இந்த லட்சியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வர வேண்டும். அந்த சூழ்நிலை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அந்த மைன்யூட் டீடைல்ஸ்க்குள்ள அதை தேர்தல் சமயத்தில் தான் போக முடியும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் போதே தமிழ்நாட்டில் அதிமுக பலம் பொருந்திய ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அதுக்கு அடுத்த கட்சியாக திமுக இருக்கிறது. இந்த 2 கட்சிகளுக்கு அப்பால தேமுதிக இருக்கிறது, இன்றைக்கு பாஜக வளரும் கட்சியாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்போ காங்கிரஸோட நிலைமை 5வது 6வது இடத்துக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிக்கு மாற்றாக வருவோம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னா இன்றைய ஆளும் கட்சியின் மீது எந்த கருத்தையும் குறிப்பிட்ட எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காம நாங்க தான் கான்கிரீட்டான மாற்றுன்னு சொல்லாம பொத்தாம் பொதுவாக பேசுவது என்பது நாளைக்கு அதிமுகவோட திமுகவோட கூட்டு சேருவதற்கான
வாசல்களை திறந்து வைக்கிறது இப்போதே அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை இல்லை, அதில் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து காமராஜர் ஆட்சி என்பது அமைக்க வேண்டும் என்கிற லட்சியத்தை வந்து நாளை காலையில் நிறைவேற்ற போகிறோம்னு சொல்கிறோமா? அதுக்கு வந்து அதாவது ஈவன் வந்து ஒரு விதை வந்து ஒரு மகவு பிறப்ப வேண்டும் சொன்னால் கூட 10 மாதம் வேணும். அந்த ப்ராசஸ் போகணும் இல்லையா? ஒரு விதை முளைக்க வேண்டும் என்றால் அதற்கு இயற்கை வைத்திருக்கிற காலம் வேண்டும். அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு மக்கள் மத்தியிலே வந்து இப்பொழுது எவ்வளவு ஆதரவு தேவையோ, ஒரு புதிய இயக்கம் துவங்குகின்ற போது எவ்வளவு ஆதரவு தேவையோ அதற்கு அதிகமான ஆதரவுகளையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சி நடத்துவதற்கு எவ்வளவு பேர் தேவையோ அதை விட அதிகமானவர்களே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இன்னும் எதிர்காலத்தில் வந்து இந்த அமைப்புகளை வந்து வலுப்படுத்த வேண்டிய முதல் பணி எங்கள் பணி. இல்லை, திராவிட கட்சிகளோடு கூட்டு சேர்ந்துதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளராமல் போய்விட்டது என்றால் இனி நீங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டு சேர மாட்டோம், வாசனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தனித்தே தான் களம் காண்போம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியல? நான் என்ன சொல்றேன், கூட்டு சேர்த்ததாலே காங்கிரஸ் கட்சி அழிந்து விட்டது என்று பொதுவா நான் சொல்ல தயாரில்ல. ஜி.கே. வாசன் அப்படிதான் சொல்லியிருக்காரு. திராவிட கட்சிகளோட கூட்டு சேர்ந்து தமிழகத்தில் காங்கிரஸ் வளர முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது ஜி.கே. வாசன் அவர்கள் தான் சொல்றாங்க. அதான் சொல்றேன். அது எதை சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நாங்க வந்து 1996 வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்துக் கொண்டுதான் நாங்க வந்து அவ்வளவு பேர் ஜெயிச்சோம். காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 3 மேயர்கள் இருந்தார்கள், ஒரு 30-35 நகர்மன்ற தலைவர்கள் இருந்தார்கள், 65-66 ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் இருந்தார்கள். அதை போன்ற ஒரு சூழ்நிலை தான் வரணும்னு நினைக்கிறோமே ஒழிய, நீங்க வந்து இந்த கூட்டணி குழம்புல வந்து கரைந்து போகக்கூடிய இதா நாங்க இருக்க விரும்பல. இதுவரையிலும் தமிழ்நாட்டில இருந்து காங்கிரஸ் தலைமையை பிரிந்து சென்ற கட்சிகள், அது மூப்பனார் பிரிந்து சென்ற போதும் சரி, வாழப்பாடி திரும்பி சென்ற போதும் சரி, பெரிதாக எதையும் சாதிச்சிட முடியல. திரும்பவும் காங்கிரஸ்ல வந்து அவங்க ஐக்கியமானதான் பார்த்தோம். இந்த கட்சி என்ன சாதிச்சிருன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த அரசியல் பரிசோதனைகளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு டைம் லிமிட்டு அல்லது அட்டம் தான் பண்ணணுங்கிறது இல்லை. 2 முறை தோற்று விட்டதால் 3வது முறையும் தோற்று போகணுங்கிறது இல்லை. அந்த 2 முறை தோற்றதற்கான காரணங்கள் வந்து வெவ்வேறு காரணங்கள். இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற வசதிகளும் வாய்ப்புகளும் அதை விட அதிகம் என்று எண்ணுகிறேன். இன்றைய ஆளும் கட்சியை விமர்சிக்காமல், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டாம மென்மையான போக்கை கடைபிடிக்கிறது மாதிரி தெரியுது ஜி.கே. வாசன் அவருடைய பேச்சை பார்க்கும்போது. ஆளும் கட்சியை தட்டி கேட்காமல் நீங்க எப்படி தமிழ்நாட்டில் வளர முடியும்? உங்க ரூட்ஸை எப்படி நீங்க புதுப்பிக்க முடியும்? நீங்க வந்து எதை வந்து நீங்க வந்து மென்மையான போக்குன்னு சொல்றீங்களா? அதாவது குறிப்பிட்ட எந்த விமர்சனமும் இல்லையே. இப்ப இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் தமிழக அரசை கடுமையாக விமர்சிக்கிறார். ஆனா ஜி.கே. வாசன் அவருடைய பேச்சுல திராவிட கட்சிகளும் பொதுவான பேச்சு இருக்கிறதே தவிர ஆட்சியை பற்றின எந்த திட்டவட்டமான அணுகுமுறை, எதிர்ப்பா ஆதரவா என்று இல்லை. அப்படிலாம் இல்லை. நீங்க சில பேருடைய பழக்கம் வந்து பசுன்னு சொல்லுவோம், சில பேர் மாடுன்னு சொல்லுவாங்க. 2 ஒன்று தான். நாங்கள் பசுன்னு சொல்கிற ஜாதி. அதுக்காக அவங்க என்ன ஜாதின்னு எங்கிட்ட கேட்காதீங்க. சில வந்து ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் வந்து சில கண்ணியமான வார்த்தைகளை வந்து பிரயோகிக்க வேண்டும். சில வந்து பொது வாழ்க்கையில் உரையாடல்கள் கூட, விமர்சனங்கள் கூட ஒரு கண்ணியத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு பண்பாடான ஒரு வழிமுறை அரசியலை பின்பற்றுகிறோம். தேர்தல் நேர பேரத்துக்காக இப்பவே கவனமா பேசுறாங்க. நீங்க ஏன் வந்து அதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு நேற்று. அதாவது நீங்க என்னெல்லாம் நாங்க சொல்லியிருக்கிறோம், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னைக்கு வந்து லோகாயுக்தா சட்டத்தை வந்து உடனே கொண்டு வாங்க. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் யாரும் கேட்கலையே. காங்கிரஸ் அல்லாத மற்ற கட்சிகள் கேட்கிறாங்க. அது வேற விஷயம். நீங்க கம்பேர் பண்ணது எங்களை அவங்க கூட தானே கம்பேர் பண்ணீங்க. வெறும் வார்த்தைகள் வந்து திட்டி கூப்பிட்டி பேசுவது மட்டுமே அரசியல் ஆகிவிடுமா? அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை வந்து எவ்வளவு கண்ணியமாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு கண்ணியமாக விமர்சிப்போம். நம்முடைய அரசியல் என்பது தேர்தலை அடிப்படையாக கொண்டது. ஆனால் தேர்தல் களத்தில் இதுவரையிலும் ஜி.கே. வாசன் அவர்கள் ஒரு முறை கூட, அது பாராளுமன்ற தேர்தலோ அல்லது சின்ன தேர்தலோ, எதுலையுமே ஒரு வேட்பாளராக நிற்காத ஒருவர், அவர் வந்து எப்படி ஒரு தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சியை வழிநடத்துவார்னு நம்புறீங்க? ஏங்க, அதாவது நீங்கள் வந்து ஓவர் நைட்டில் வந்து அவர் வந்து ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக வந்து உட்கார்ந்துடல. அவர் வந்து ஒரு வலுவான மிகப்பெரிய இயக்கத்தை வந்து, ஒரு மனிதனுடைய வந்து திறமைகள், அவனுடைய தலைமைத்துவத்தை வந்து நீங்கள் ஒரே ஒரு கோணத்தில் மட்டும் நீங்கள் அசஸ் பண்ணக்கூடாது. அதாவது தலைவர் மூப்பனார் அவர்கள் எங்களை எல்லாம் விட்டு சென்றார். அன்னைக்கு வந்து எங்கள் தலைவர் வாசன் வந்து மிக மிக வயதிலே இளைஞர். அதற்கு பிறகு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக இருந்தார், அதற்கு பிறகு மத்திய அமைச்சராக இருந்தார். இப்பொழுது ஒரு நிறைந்த அனுபவம் இருக்கிறார். நேற்றைக்கு கூட ஜி.கே. வாசன் அவர்கள் பேசினது, தமிழ்நாட்டில் நாங்கள் 3வது பெரிய கட்சியாக இருந்தோம், காங்கிரஸோட இத்தனை எம்எல்ஏக்களையும் இவ்வளவு வாக்கு வங்கியும் சென்று காங்கிரஸில் சேர்த்தோம்,
அதற்கு காரணம் இந்தியாவில் மதவாத சக்திகள் வளர்ந்து விடக்கூடாது, வகுப்புவாத அரசியல் வந்து விடக்கூடாதுன்ற ஒரு கொள்கை அடிப்படையில் சேர்ந்தோன்னு சொல்றாங்க. இன்றைக்கு அதே காரணங்கள் இன்றைக்கும் இருக்கு இல்லையா? இன்றைக்கு அதை விட அதிகமான காரணம் இருக்கும்போது காங்கிரஸை பலவீனப்படுத்திட்டு போறதுன்றது நீங்க மதவாத அரசியலை வலுப்படுத்துறதுக்கு உடந்தையா போறீங்கன்னு அர்த்தமாகும். நீங்க அதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், காங்கிரஸை பலவீனப்படுத்துறதுங்கிற வார்த்தையே இல்லை. எது காங்கிரஸ்ன்னு பாருங்க. இப்போ இது நாள் வரைக்கும் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டங்கள் எங்கே நடந்தன? ஒரு காங்கிரஸ் கட்சி கூட்டத்துக்கு நீங்க 1000 பேரை விட பெரிய கூட்டம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு உத்வேகமும் எழுச்சியும் எப்பொழுது வருகிறது? நீங்க வந்து நாங்க வந்து நீங்க 18 நாட்களே நடந்த ஒரு கட்சிக்கு வந்து 5 லட்சம் மக்களை கூட்டக்கூடிய சக்தி எப்படி வந்தது? ஜி.கே. வாசன் சென்ற பிறகுதான் காங்கிரஸ்ல புதிய எழுச்சி வந்திருக்கிறது, உற்சாகம் வந்திருக்கிறது. மாவட்டந்தோறும் நான் போற இடங்கள்ல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வராங்கன்னு இளங்கோவன் சொல்றாரு. எங்க அது வந்து காலம்தான் பதில் சொல்லணும், காலம்தான் பதில் சொல்லணும். நான் வந்து அதை பற்றி விமர்சிக்க தயாரா இல்லை. நாங்கள் வந்து எங்களுக்கு இருக்கிற வந்து வரவேற்பு, புதிய இளைஞர்கள் நிறைய வருகிறார்கள். இரண்டாவது, இந்த புதிய கட்சியினுடைய நோக்கமே வகுப்புவாத மதவாத அரசியல் சக்திகள் தமிழகத்தில் வேரூன்றுவதை தடுப்பதற்காகத்தான். இன்னைக்கு தமிழகத்தில் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சான்ஸ்கிரிட்டிசேஷன் கல்ச்சர், சமஸ்கிருதமாக்கு முயற்சி வந்து நடக்கு. ரெண்டாவது, இலங்கை தமிழர், தமிழக மீனவர்கள் இந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் இயக்கங்களையும் வந்து இரலவெண்ட் ஆக்கணும்னு ஒரு சைலண்டா ஒரு கான்ஸ்பிரசி நடக்கு. இலங்கை தமிழர்களுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் முற்றிலும் அந்நியர்களாக மாறி போனார்கள். சம்பந்தம் வருகிற சம்பந்தம் நேரா பாஜக ஆபீஸுக்கு போயிட்டு டெல்லிக்கு போறார். காலங்காலமாக இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுத்து அதற்காக பல இயக்கங்களை நடத்திய தலைவர்களையோ இயக்கங்களையோ அவர்கள் பார்க்கவும் விரும்பவில்லை. அவர்கள் வந்தாலும் இவர்கள் சந்திக்கவும் தயாராக இல்லை. விக்னேஸ்வரன் வருகிறார். அவர் வந்து என்ன சொல்றாரு? தமிழக அரசியல் கட்சிகளை பார்த்து நீங்க தயவு செய்து பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். இந்த 5 பேரை வந்து விடுதலை செய்தது கூட என்ன நடக்கிறது என்று கேட்டால், அது கூட வந்து எந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. மோடி என்கிற ஒரு தனி நபர் தான் அதை வந்து மீட்டெடுத்து அவர்களை வந்து மரணத்தின் வாயிலிருந்து காப்பாத்தினார்னு சொல்றார். ஒரே ஒரு ஆள் தான் தைரியமா சொன்னாரு, அது ஒரு கூட்டு முயற்சின்னு சொன்னார். ஏன்னா எந்த கட்சிக்குமே வந்து இந்த மதவாத அரசியலுடைய தரகர்களை எதிர்ப்பதற்கு பயப்படுகிறார்கள். ஆகவே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது. இவங்களுடைய கிரெடிபிலிட்டிலாம் இன்னைக்கு கொஸ்டின்ல வந்தாச்சு. அப்பொழுதுதான் வந்து ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய தலைவருக்கான இடம் வந்து உருவாகி இருக்கிறது. அதுதான் இதுல பெரிய விஷயம். இனி வரக்கூடிய காலங்களில் இந்திய அரசியலில் மாநில கட்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்தும்ன்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. பரவலாக மாநில உணர்வு அங்கங்க தலை தூங்கி இருக்கிறதுனால அந்த எண்ணத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அண்மையில் நடக்கிற இந்த ட்ரெண்டை நீங்க மறந்துட்டு பேசுறீங்களோன்னு தோணுது. மகாராஷ்டிரா, ஹரியானால மாநில கட்சிகள் அவங்க கூட்டணியில் இருந்த மாநில கட்சிகளை வீழ்த்திட்டு பிஜேபி வருது. ஜார்க்கண்ட்லயும் ஜம்மு காஷ்மீர்லயும் இப்ப பிஜேபி வரக்கூடும் அப்படின்ற பேச்சு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அகில தேசிய கட்சி பல மாநிலங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நீங்க மாநில கட்சிகளுக்கு தான் எதிர்காலம்னு எப்படி சொல்றீங்க? நான் வந்து ஒரு உண்மையை வந்து நீங்க தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு வந்து பாஜக, மோடி, ஆர்எஸ்எஸ் இந்த கம்பைன்டு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் டெக்னிக்கோடு அது நடக்குது. இப்போ இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக்கை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய அரசியல் சக்தி பல மாநில கட்சிகளுக்கு இல்லை. பல மாநில கட்சியினுடைய தலைவர்களுக்கு இருக்கிற நெருக்கடியின் காரணமாக அவர்களால் முடியவில்லை. ஆனால் இவங்கள் என்னதான் பேசினாலும் இந்த பாஜகவினுடைய ஆதங்கம், அதனுடைய ஆன்மா எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஹிந்தி பேசுகிற 4 மாநிலங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் கூட எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் அந்த கவ் பெல்ட் என்று சொல்லக்கூடிய இந்தி பேசுகிற மாநிலங்களில் தான் அவர்களுக்கு இந்த மெஜாரிட்டியே வந்திருக்கு. ஆனால் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகின்ற போதும் ஒவ்வொரு மாதிரி பேசி அந்த மாநிலத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குகிறார்களே ஒழிய அந்த அப்படி வாங்கப்பட்ட வாக்குகளுக்கு அவர்களால் நியாயம் செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இன்னைக்கு பாருங்க, 370 வந்து யூபியில் பேசுறாங்க, ஆர்டிகிள் 370 கான்ஸ்டிடியூஷன்ல. பீகார்ல பேசினாங்க, தமிழ்நாட்டில் பேசினாங்க. நாட்டில் வந்து பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்கிற பகுதியிலெல்லாம் போய் ஆர்டிகிள் 370 ரத்து செய்யணும், காமன் சிவில் கூட கொண்டாட போறோம், இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் இருக்கிற இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு 4 நாளா காஷ்மீருக்கு போற மோடி இதுவரை ஒரு வார்த்தை கூட 370 பற்றி பேசல. ஆனா இது வந்து நிச்சயம் ஆட்சி வந்த பிறகு நடக்குமா? இன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு? ஹிந்தி தான் லிங்க் லாங்குவேஜ்.
அதற்காக வேண்டி இப்ப இன்னைக்கு இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம பேசக்கூட இப்ப பயமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து யூஜிசியினுடைய ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல, அதுல வந்து 50% சான்ஸ்கிரிட்டுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இதை வந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டிய தலைவர்களோ பேச வேண்டிய தலைவர்களோ இன்று அந்த சூழ்நிலையில் இல்லாத காரணத்தினால் மக்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் சென்று அடையவில்லை. அந்த செய்திகள் சென்று அடைகின்ற போது இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்புக்காகத்தான் காத்திருக்க, அந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு கூட இங்கே ஆளில்லை என்பதற்காகத்தான் தமிழ் மாநில காங்கிரசுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சான்ஸ்கிரிட்டேஷன் சொல்லி அதற்காக போராட்டம் நடத்துகிற தலைவர்கள் இன்று எத்தனை பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க? ஒவ்வொருத்தரும் சும்மா ஏதாவது எஸ்கேபிசம் வைத்துக் கொண்டிருக்கும். முல்லை பெரியாறு, காவேரி இப்படி ஏதாவது பேசிக்கொண்டு ஒரு ஈற்றவர்கள் வேணா இந்த பிரச்சனையில இவ்வளவு ஈடுபாட்டோடையும் தீவிரமாகவும் பேசலாம். தமாகவோட கொள்கை அதுதான், ஜி.கே. வாசன் அப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இளங்கோவன் சொல்றது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் சொல்றது மாதிரி பார்த்தீங்கன்னா, பாஜகவோட தூண்டுதல்ல வாசன் தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்றாரு. நீங்க காட்டுற இதே வேகம் இதே பார்வை தான் ஜி.கே. வாசனுக்கும் இருக்குன்னு சொல்லலாமா? அதாவது கேப்பையில நெய் வடிக்கிறதுன்னா கேட்கறவங்களுக்கு என்னன்னு சொல்றோம். நம்ம ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவோம். நீங்க வந்து பாஜகவோடு ஒரு நாளும் கூட்டணி இல்லை என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறோம். மதவாத அரசியலை தடுத்து நிறுத்துவதுதான் தமிழ் மாநில காங்கிரசின் பணி என்று சொல்லியிருக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு தேவைப்படுகிற உரிமைகளை பெற்றுத் தருவதுதான், அவர்களை பாதுகாப்பதுதான், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுதான் தமிழ் மாநில காங்கிரஸுடைய முக்கியமான கடமையா இருக்குன்னு சொல்றோம். மதவாத அரசியல்னு யாரெல்லாம் எங்களை பார்த்து சொன்னாங்களோ அவர்கள் எல்லோரும் அரசியலில் முகவரியற்று போய்விட்டாங்க. அது முலாயம் சிங்ல ஆரம்பித்து இடதுசாரி கம்யூனிஸ்டுகள்ல இருந்து நீங்க தமிழ்நாட்டு கட்சிகள் வரையிலும் இதுதான் நிலைன்னு பிஜேபி சொல்லுது. இப்ப நீங்க புதிதாக மதவாத எதிர்ப்பு அரசியல்னு பேசுறது எந்த அளவுக்கு எடுபடும்? அதாவது அவங்களுடைய கிரெடிபிலிட்டி போயிடுச்சு. நீங்க அங்கதான் வந்து நான் சொல்றேன், இந்த செக்குலர் பாலிடிக்ஸ்னு பேசுற அரசியல்வாதிகளுடைய கிரெடிபிலிட்டி போன காரணத்தினால்தான் மக்களுக்கு வந்து செக்குலர் பாலிடிக்ஸ் மேலே நம்பிக்கை எல்லாம் போச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்ன நினைத்தது? செக்குலரிசம் என்கிற ஒரு வார்த்தை மட்டும் பேசி ஆட்சியை காப்பாற்ற முடியும்னு நினைச்சது. ஒரு கவர்மெண்ட் பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட், கரப்ஷன், பிரைஸ் ரைஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த இஷ்யூக்கள் எல்லாம் மக்கள் வந்து கவலைப்படுகிறார்கள் என்பதை மறந்துவிட்டு வெறுமன செக்குலரிசம், இப்ப நீங்க வந்து முலாயம் சிங் யாதவ் செக்குலரிசம் பேசுகிறார். அப்ப அங்க வந்து என்ன நடக்குது? அங்க வந்து லா அண்ட் ஆர்டர் இல்ல, அங்க வந்து ஒரே கொலை கொள்ளை, ரவுடிகளுடைய ராஜ்யம். அப்ப வந்து செக்குலரிசம் வந்து இதுக்கு ஒரு கவர்னு நினைக்கிறாங்க. நல்ல ஆட்சி தானே, நிதிஷ்குமார் தானே தோத்து போனார். எப்படி? பீகார்ல நல்ல ஆட்சியை கொடுத்த முலாயம் ஆட்சி, ஊழல் ஆட்சி, சட்டம் ஒழுங்கு இல்லாத ஆட்சினா நல்ல நிர்வாகின்னு பெயர் எடுத்தவர் நிதிஷ். ஆனா நிதிஷ்குமாராலே வெற்றி பெற முடியலையே. அந்த அரசாங்கத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஒரு தனிநபர் நல்லவர் என்பதை விட நான் வந்து நிதிஷை பற்றி எனக்கு நான் குற்றச்சாட்டை ஒன்றும் சொல்லலை. இப்போ வந்து லல்லு பிரசாத் யாதவும் ஒரு பெரிய ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தவர் தான். அவர் செக்குலரிசம் பேசுகின்ற போது அந்த ஊழல் வழக்குகள் வந்து அந்த செக்குலரிசத்தை மறைத்து விடுகின்றன. சில தலைவர்கள் வந்து கொள்கை பிடிப்பில் வந்து செக்குலரிஸ்டா இருந்தால் கூட அவர்கள் மற்ற கோணத்தில் பார்க்கின்ற போது அவர்கள் செய்த பெரிய ஊழல் வழக்குகள், அவர்கள் மீது உள்ள ஊழல் புகார்கள் வந்து இவர்கள் செக்குலரிசம் பேசினால் இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? இவங்கெல்லாம் அந்த ஊழலை மறைக்கத்தான் ஏன் செக்குலரிசம் பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட்டை மறைக்கத்தான் பேசுறாங்க, விலைவாசியை மறைக்கத்தான் செக்குலரிசம் பேசுறாங்க. அதனாலதான் வந்து இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் தோற்று போனதனுடைய காரணம் வந்து செக்குலரிசம் இல்லை. ஆனால் இவர்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்கள் தோற்று போனதுக்குடைய உண்மையான காரணத்தை மறைத்து விட்டு செக்குலரிசம் மேல் பழியை போட்டு கடைசியில் செக்குலரிட்டியே வந்து ஒரு கொஸ்டினபிள் கிரெடென்ஷியலா மாத்திட்டாங்க. அதுதான் அபாயம். நீங்க மாநில நலன், தமிழர் நலன், தமிழர் பிரச்சனை இதெல்லாம் கையில் எடுத்து அரசியல் செய்ய போறதாக சொல்றீங்க. அவங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க போறதாக, அதற்கான கட்சி இதுன்னு சொல்றீங்க. மாநில நலனை மட்டுமே பேசுற, திருத்தணிக்கு பிறகு மேல கிளைக்கழகமே இல்லாத அதிமுகவோ, திமுகவோ, தேமுதிகவோ, மதிமுகவோ கூட அரசியல் நெருக்கடியில் அவங்களாலேயே சர்வை பண்றதுக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்டத்தில் நெருக்கடி சந்திச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சிக்கு எங்க ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்க சேனல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்தது? புதிய தலைமுறைக்கு வந்து இவ்வளவு வெற்றி வரும்னு யாரு நினைச்சா? உங்களுக்கு முன்னால சேனல் ஆரம்பிச்சவங்க எல்லாம் தோற்று போனாங்களா? புதிய தலைமுறை தானே ஜெயிச்சது. உங்களுக்குன்னு வந்து ஒரு டிஆர்பி ரேட் வந்துச்சு, புதிய தலைமுறை டிவியை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன மற்றவங்க எல்லாம் தோக்கும்போது நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? காலத்தின் தேவை இருந்தது, நாங்க உண்மையை சொன்னோம். அதான் நாங்களும் அதைத்தான் செய்ய போகிறோம். காலத்தின் தேவை அறிந்து நாங்கள் உண்மை பேச போகிறோம். மக்கள் எங்களை ஆதரிக்க போகிறார்கள். உங்களை மாதிரி வருவோம். கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.